இப்போ பெரிய நாடுகள் இப்போ அமெரிக்கா வாங்கலைன்னா உடனே ரஷ்யா கிட்ட போயிட முடியாது, உடனே ஆஸ்திரேலியா கிட்ட போயிட முடியாது. ஏன்னா இங்கே இந்த நாட்டில் வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள்லாம் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதனுடைய ஒப்பந்தம் உருவாகி புரிந்துணர்வு உருவாகி அதற்கு பிறகுதான் துவங்க முடியும். ஆனால் ஜெர்மனி போன்ற சிறிய நாடுகளோடு நாம் செய்கின்ற போது ஏற்கனவே அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு தளம் இருக்கு. இந்த புள்ளி விவரங்களே சாட்சி. இந்த புள்ளி விவரங்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை முரசொல்லியோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிடலை. வெளியிட்டது ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவர நிறுவனம். நல்ல ஒரு குறிப்பிடணும். நீங்கள் தமிழர்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க. இன்றைக்கி அவங்க போய் அங்கே முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், MOU கையெழுத்தாகி ஒப்பந்த உறுதியாகி ஆரம்பிக்கிறாங்கன்னா மண்ணின் மைந்தர்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய அரசு வெளிநாடு முதலீடுகளை ஃபோக்கஸ் செய்வது, அந்த ஈடுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை ஃபோக்கஸ் செய்வதில்லை என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் கருத்து. ஆனால் ஒன்றிய அரசை பற்றி என்ன பண்ணாலும் சரி, ஒன்றிய அரசு எத்தனை ஆயிரம் கோடி விளம்பரத்துக்கு அறிவித்தாலும் அண்ணன் சீமான் பேச மாட்டார், அண்ணன் சீமான் ஆதரவாளர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் தமிழக அரசு அறிவித்தா மட்டும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. காரணம் 300 டாக்டர் உருவாக்குற அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இன்னைக்கு போராடுறீங்களா? இவங்களே தான் சொல்றாங்க அங்க ஒரு ரூபாய் இங்க ஒரு ரூபாய். பாருங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? எங்களுடைய நோக்கம் அவளை அதே வேலையில வைக்கணுங்கிறது கிடையாது. அதே வேலையில வைக்கணும் புரியல. துப்புரவு பணியாளர்கள் அவங்க பையனும் துப்புரவு பணியாளரா ஆயிடுவாங்கன்னு சொல்லி திரும்ப அவர்கள் சொல்றது நீங்க ஏத்துறீங்களா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரையின் விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் மதன்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? அதாவது முதல்வர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. இதுவரை தமிழர்களுக்கு அவர் முதலீடுகளை ஈர்த்து என்ன வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டு எல்லா கட்சிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு போவது என்பது ஒரு அரசு முறை பயணமாக நடக்கிறதுங்கிறது ஒரு நீண்ட நெடும் காலம் நடந்திருக்கு. எத்தனை வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய முதல் பதில் என்னென்னா, நீங்கள் அடிப்படையில் தினமும் நாளிதழில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த புரிதல் கிடைச்சிருக்கும். 2021 கழக ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலே நீங்கள் கொரோனாவை கூட அதில் நீங்கள் மையமாக வைப்பீங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டினுடைய அன்றைய நிலை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். 0.17 என்றிருந்த நிலை இன்றைக்கு 14 ஆண்டுகளுக்கு பிறகாக 19.9. இந்தியாவில் இன்றைய நாள் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இரட்டை இலக்கை எந்த மாநிலமும் தொழில் வளர்ச்சியில் அடையவில்லை. அந்த இலக்கை அடைந்திருக்கிறோம். முதல் தொழிலாளர் மாநாட்டின் மூலமாக தொழிலாளர்களினுடைய அந்த பல்வேறு நாடுகளுக்கு சென்றதின் மூலமாக அந்த முதலீட்டின் மூலமாக இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இப்போ 2வதா முதல்வர் தொடர்ந்து இதை ஏன் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏன் அவர் போனோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதற்காக போகிறாருங்கிறத தொழில்துறை அமைச்சரும் விளக்கி இருக்கிறாரு. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில இப்போ தேர்தல் உங்களுடைய பார்வை அப்படி இருக்கும். நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம்னா, 50% வரி விதிப்பை இன்னைக்கு USA அறிவிச்சிருக்கு. இதனால் பாதிக்கப்பட போவது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உச்சத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் தான் பாதிக்கப்பட போகுது. இப்போ இரட்டை இலக்கை தமிழ்நாடு தான் அடைந்திருக்கு. இந்த பாதிப்பு முழு பொறுப்பு யாருக்கு வரப்போகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது. அதுவும் குறிப்பாக மேற்கு மண்டலங்கள் தான் அந்த பாதிப்பு அடைய போகுது. இப்போ எதற்காக நாங்கள் அங்கே போகிறோம்னா, இப்போ புதிய ஒரு தொழில்முறையை நம்ம உருவாக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனடியாக நம்ம எடுக்க முடியாது. ஆனால் சிறிய நாடுகளோடு எடுப்பதற்கு இங்கே ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ பெரிய நாடுகள் இப்போ அமெரிக்கா வாங்கலைன்னா உடனே ரஷ்யா கிட்ட போயிட முடியாது, உடனே ஆஸ்திரேலியா கிட்ட போயிட முடியாது. ஏன்னா இங்கே இந்த நாட்டில் வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள்லாம் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதனுடைய ஒப்பந்தம் உருவாகி புரிந்துணர்வு உருவாகி அதற்கு பிறகுதான் துவங்க முடியும். ஆனால் ஜெர்மனி போன்ற சிறிய நாடுகளோடு நாம் செய்கின்ற போது ஏற்கனவே அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு தளம் இருக்குது. அந்த தளத்தை விரிவாக்குவதன் மூலமாக அதை எப்படியாவது மாற்ற முடியுமா என்கிற ஒரு எண்ணம் தான். அதிலும் குறிப்பாக தொழிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஈரோட்டில் என்ன பண்ணுறாங்க, நெசவு தொழில். அந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும்னா ஒரே வழி இப்போ ஜெர்மனி போன்ற நாடுகளின் மூலமாக நம்ம கொண்டு போகின்ற போது அமெரிக்க டாலராக நம்ம வரவு வைக்க முடியும்.
அமெரிக்க டாலராக வர வைத்தா மட்டும்தான் ரஷ்யாவிட்ட கொடுக்க முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த வணிகம் சீராகும். அந்த நோக்கத்தில் தான் தமிழ்நாடு அரசு பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இலக்க நிர்ணயிச்சிருக்கிறோம். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு இணையாக 2030 அடைவோம் என்கிறோம். ஒன்றிய அரசு 3 டிரில்லியன் டாலரை நெருங்குவோம் என்று சொல்லுகிறது. அவர்கள் அதை நோக்கி நகர்கிறார்களா என்பதை நிதி ஆயோக்கினுடைய புள்ளி விவரமே வெட்ட வெளிச்சமாக காட்டும். ஆனால் தமிழ்நாடு 2030 என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழக அரசு அதை நெருங்கும் என்பதற்கு இந்த புள்ளி விவரங்களே சாட்சி. இந்த புள்ளி விவரங்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை முரசொலியோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிடலை. வெளியிட்டது ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவர நிறுவனம். அவங்க ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் பேசுகிறாங்களே, அவங்க வெளியிட்டது தான். ஆக இந்த இரட்டை இலக்கு 14 ஆண்டுகளில் யாரும் அடைய முடியாத ஒரு உச்சத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் இங்கு தொழில் வளர்ச்சி இருக்கிறது, இங்கு வேலைவாய்ப்புகள் கூடியிருக்கிறது, இங்கு மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு தான் அது. அதாவது தமிழக பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இரட்டை இலக்கை அடைந்து விட்டோம், திராவிட மாடல் சாதனை செய்து விட்டதுன்னு அவர் கருத்துக்களை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா சொன்னதுல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கருத்து கணிப்பு, இந்த புள்ளியல், இந்த புள்ளியல் விவரம் இவர் எதை சாட்சியாக எடுத்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு, மோடி அரசு, பாஜக அரசு. ஏன்னா அவங்க மோடி டிகிரி படித்தார், அந்த இன்னொரு அமைச்சர் அந்த அது படித்தாங்க இது படித்தாங்கன்னு காலங்காலமாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இந்தியா முன்னேறிடுச்சு, மோடி வெளிநாடு போகிறாரு, மோடி நம்ம நாட்டை பற்றி பெருமையாக பேசுகிறாரு இப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டு இங்கே சோத்துக்கே வழியிலன்னா கூட அங்கே அந்த மாதிரி மோடி நம்மளை பெருமைப்படுத்துறாருன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ மோடி எங்களை புகழ்கிறாரு, மோடி அரசாங்கம் இல்லை பாஜக அரசாங்கம் அவங்க கொடுக்குற புள்ளியல் விவரங்கள் எங்களை உயர்த்துது அப்படின்றது அது ஒரு தவறான கணக்கு. இன்னொன்று என்னென்னா, இப்போ தொழில் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க ஐயா. தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரி விதிப்பு, மோடி ஜிஎஸ்டி போட்டது, காசை செல்லாமாக்குனது, பல கொடுமைகள் மக்கள் மீது திணிச்சது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் சொத்து வரி, நீர் வரி, எல்லா வரிகளையும் பல மடங்கு 3 மடங்கு 6 மின்சாரம் கட்டணம். நீங்களே இந்த அலுவலகத்தில் இங்கே இருக்கிறீங்க, மின்சாரம் கட்டணம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, இப்போ எவ்வளோ 2000 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா இப்போ 12,000 ரூபா 8,000 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி அதை வருவாயாக காட்டுறது அது வளர்ச்சி கிடையாதுல்ல. அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோடியும் பேசுவார், நல்ல கணக்காக பேசுவார், நிர்மலா சீதாராமனும் பேசுவாங்க. அதை நம்ம வச்சுக்கிட்டு திமுகவும் பேசுகிறது அது ஒரு தவறு. நீங்கள் யதார்த்தத்தை பாருங்கள். இன்றைக்கி இங்கே நடக்கிற ஜெர்மன் போன முதல்வர் இன்றைக்கி நடந்த அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போய் அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை எடுத்துகிட்டு அரசு பணியாளராக ஆக்கியிருக்கலாம். அது இன்னும் நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா, தூய்மை பணியாளருக்குன்னா சாதாரணம் கிடையாது. ஏன் காரணம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு நிறுவனங்களில் வேலை பார்க்கலாம். எந்த ஒரு அரசு அலுவலகத்தையும் நம்ம நாடுறப்ப நடுவில் ஏதோ ஒரு நாய் பேண்டு கிடந்தால் கூட துடைக்க வேண்டியது அவங்க. இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கோட ஒரு மருத்துவமனைக்கு மாரடைப்போட ஒரு அவசரத்தில் போகிறோன்னா, எனக்கு 4 மணிக்கு டேட்டி முடிஞ்சிச்சுப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டு இந்த மாதிரி வன்கொடுமைகள்லாம் இங்கே நடக்குது. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதில் உயிர் காக்கும் போராட்டம், இது அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அமையும், அதில் உயிர் காக்கும் போராட்டம் அடங்கியிருக்கு. இது போன்று மக்கள் பிரச்சனை. ஆனால் இன்னும் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க தொழிலாளர்கள்ன்றார். நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பார்ப்போமே, எத்தனை பேர் எவ்வளோ வரி கட்டுறாங்க. இன்றைக்கி ஒருத்தன் முதல்லலாம் ஒரு 5,000 ரூபா 4,000 ரூபா ஒரு பெட்டி கடை வைக்கலாம், ஏதோ ஒரு முக்கில் சந்து முனையில் வைக்கலாம். 5 லட்சம் இருந்தால் கூட இன்றைக்கி பெட்டி கடை வைக்க முடியாது. இவங்க அரசை மட்டும் குறை சொல்லலை, இவங்க அப்படியே அதை கடைபிடிக்கிறாங்க. ஒரு விளம்பர அரசாங்கமாக இருக்குது. இந்த நடுவண் அரசும் சரி, இவங்களும் சரி. இப்போ எடப்பாடி போனார்ல லண்டனுக்கு, கோட்டை மாட்டிக்கிட்டு போனார். அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எடப்பாடி விசிட், ஸ்டாலின் விசிட் என்ன வேறுபாடு? ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னொன்று நல்ல குறிப்பிடணும். நீங்கள் தமிழர்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க. இன்றைக்கி அவங்க போய் அங்கே முதலீடுகளை ஈர்த்துட்டு இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். MOU கையெழுத்தாகி ஒப்பந்தம் உறுதியாகி ஆரம்பிக்கிறாங்கன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா? நானே பல கம்பெனியில் சங்கரநத்தில் வேலை பார்த்துருக்கிறேன், பல நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கிறேன், தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். HR மேனேஜர்லாம் யாராக இருப்பாங்க? MBA முடித்தவங்க, இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. யார்? அவங்களும் தமிழர்களா? வடநாட்டுக்காரன் எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துப்போம், இல்லை அதானி கம்பெனி, எந்த கம்பெனி வேணால் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களை பாருங்கள். அங்கே தமிழர்களுக்குன்னு ஏதாவது உறுதி இருக்கா? இத்தனை சதவீதம் தமிழர்கள் நான் வேலையில் அமர்த்துவோம்னு. இப்போ நாளைக்கே ஜெர்மனிலேருந்து உங்கள் முதலீடு 3,000 கோடியோ மொத்தமாக சேர்த்து 10,000 கோடின்றாங்க. எத்தனை கோடி கொண்டு வந்தாலும் வேலைவாய்ப்பு மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு எடப்பாடியும் செய்யலை, ஜெயலலிதாவும் செய்யலை, கருணாநிதி ஐயாவும் செய்யலை, இவங்களும் செய்ய மாட்டாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு இத்தனை சதவீதம் என்று உறுதிப்படுத்த முடியவில்லை அரசால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்னென்னா, இது சட்டத்திட்டம் தெரிஞ்சிருந்தாலே இதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். எது ஒன்றா நம்ம பேசலாம், இங்கே ஒன்றா என்ன ஒன்றா அரசை விமர்சனம் செய்கிறது, என்ன வேணால் வீதியில் நின்று பேசலாம்ங்கிற புரிதல் இருந்தால் போதுமானது. அவங்க என்ன வேணால் பேசுவாங்க.
இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த சட்டத்தை கொண்டு வர முடியுமா? ஒன்றிய அரசினுடைய சட்டத்திட்டங்கள் அதற்கு வழிவகுக்குமா? நீங்க இதே சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகாவில் எந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க? ஏதாவது ஒரே ஒரு இடத்துல MOE, அதாவது இந்திய ஒன்றிய அரசோடு அனுமதி பெற்று ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு தொழிலாளர் ஒரு முதலாளி உருவாக்குறாரு, அதுல கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் அவருடைய கைப்பணத்தை போட்டு அவர் ஒரு தொழில் உருவாக்குனாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டத்திட்டங்களின்படி அந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியும். சரியான அந்த நான் எதிர்பார்த்த அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. தமிழகத்துல இதே முதலாளிகள் உருவாகி இருக்கிறார்கள்ல, அதாவது நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல எத்தனையோ முதலாளிகள் தமிழர்களாக இருக்கிறாங்களே, ஏன் அதை மேம்படுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு மாநாடும் போடவில்லை? முதலீடை ஈர்ப்பதற்கோ அல்லது அதிகப்படுத்துவதற்கோ ஏன் முயற்சிகள் செய்யப்படவில்லை? அதாவது ஒரு நெறியாளர் நடுநிலையோட பேசணும். இல்ல, அரசின் மீது இருக்கக்கூடிய குறைகள் மக்களுக்கு இருக்கு இல்லையா? தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, கேள்வி கேட்க இடத்துல மக்களுடைய பிரதிநிதியாக. இப்ப இங்க இருக்கிற சிறு குறு தொழிலாளர் வளர்ச்சி இருப்பார்கள்னு யார் சொல்றது? இது வரைக்கும் இப்ப நீங்க எடப்பாடி ஆட்சி காலங்கள்ல அதிகபட்சமா கொடுத்த கடன் தொகை எவ்வளவு சிறு குறு நிறுவனங்களுக்கு? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி MSC மூலமா அவர் கொடுத்த அதிகபட்ச கடன் எவ்வளவு தெரியுங்களா? 15 லட்சம் ரூபாய் தான் அதிகமா. இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்குவதற்கான வழிவகையை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அதுவும் எப்ப? கொரோனாவிற்கு பின்பு, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு நீங்கள் கடன் பெறலாம். கடன் பெறுவதற்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட 25% மானியம் கொடுக்கிறது. அதுவும் மகளிருக்கு மையப்படுத்தி, மகளிர் குழுக்களின் மூலமாக இது வந்தீங்கன்னா, சுய குழுக்கள் மூலமா நீங்க வந்தீங்கன்னா அதற்கு தமிழக அரசு மானியம் கொடுக்குது. இப்ப சுய குழுக்கள் இல்லாத மற்றவர்கள் வந்தார்களா, உத்தரவாதத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்ப இதை தாண்டி என்ன எதிர்பார்க்க முடியும் ஒரு அரசிடம் இருந்து? 15 லட்சம் எங்க இருக்குங்க? 1.5 கோடி எங்கெங்க இருக்கு? அதை ஒரு அரசு சாத்தியப்படுத்தி இருக்குல்ல, அதை பெறுவதற்கான மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்களா, வராங்கல்ல? இப்போ இருக்கக்கூடிய அரசு வெளிநாடு முதலீடுகளை போக்கஸ் செய்வது, அந்த ஈடுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை போக்கஸ் செய்வதில்லை என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் கருத்து. ஒன்னே ஒண்ணுதான், இப்ப நம்முடைய பொருளாதார சமநிலைக்கு கொண்டு வரணும்னா இங்க இருக்கிற பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தணும்னா ஒரே வழி, நம்ம ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய பொருட்கள் விளைவிப்பதை ஏற்றுமதி செஞ்சாதான் உங்களுக்கு வணிகம் அதிகமாகும். சரி, இங்க அதிகப்படுத்துங்க முதல்ல, அப்புறமா தானே ஏற்றுமதி செய்ய முடியும். பாலை திருமலால இருந்தெல்லாம் நான் வாங்கி குடிக்கிறேன், ஆவினை விட திருமலா இன்னைக்கு அதிகமா விற்கப்படுதா இல்லையா? இங்க பாருங்க, பால் என்கிற அந்த ஒரு பொருளை மையப்படுத்தி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய வணிகம் ஆட்டோமொபைலை மையப்படுத்தி இருக்கு, எலக்ட்ரானிக் டிவைஸை மையப்படுத்தி இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை நீங்க அதிகமா நீங்க விற்பனை செய்யணும்னா அதை ஏற்றுமதி செய்யணும். ஏற்றுமதி செய்வதற்கு இங்க இருக்கிற தொழிலாளிக்கு கை கொடுக்குறோம், ஆனா அங்க போய் யார் அதை வாங்கி விற்கிறது? அங்க இருக்கிறவருக்கு யார் உதவுறது? அதற்காகத்தான் இதை நம்ம செய்யறோம். இன்னைக்கு இந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை நோக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வராங்கன்னா ஒரே காரணம் என்னன்னா, இங்க எனக்கு சைல்ட் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, நான் வாங்குறேன், அசம்பிள் பண்றேன், என்னுடைய இது உருவாகுது. இதே இங்கிருந்து அவங்க கேபி ப்ராடக்ட்ஸா இங்கிருந்து கொடுக்கும் போது அவர்களுடைய வணிகமும் அங்க நல்லா இருக்கு. ஆக அந்த வழிவகையை தான் இன்னைக்கு தமிழக அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கு. இங்க இருக்கிற தொழிலாளியை வஞ்சித்துட்டு அங்க இருக்கிற தொழிலாளி அங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் வாழணும், அங்க இருக்கிற முதலாளியினுடைய சம்பாதித்தை உருவாக்கி கொடுக்கணும்ல, நம்ம பொருளை அங்க கொண்டு போய் விற்பனை செய்வதற்கான வழிவகைத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கு. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரத்தையும் தமிழக அரசு மேம்படுத்துகிறது, ஆனால் இன்னும் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம், போதிய அளவு வளர்ச்சி எட்டல அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்த்ததுல இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரம், அந்நிய முதலீடு, இதெல்லாம் 2வது 3வது பேரளவுக்கு பண்ண விளம்பர அரசியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. செஞ்சுட்டு 10 ரூபாய்க்கு செஞ்சுட்டு ஒரு 50 காசுக்கு விளம்பரம் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிவிட்டு 2 ரூபா தான் போய் சேருது அப்படின்ற மாதிரி எல்லா துறைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் எல்லா மாநகராட்சி முழுக்க போங்கல, ஒரு 10 அடிக்கு உள்ள அந்த மெட்ரோ ரயில் தூணில் எல்லாருமே ஸ்டாலின் ஐயா படம் திட்டங்கள் இருக்குது. உங்களோட ஸ்டாலின் இருக்குது. அது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவர் அறிவித்த திட்டங்கள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி அறிவித்த திட்டங்கள் தான், சட்டமன்றத்தில் இன்னும் நடைமுறைக்கே வந்திருக்காது. அதுக்குள்ளே ஏன் விளம்பரம்? பெண் குழந்தைங்களுக்கு 50,000 ஏற்கனவே இருக்குது, 2 பெண் குழந்தை பெற்றா 50,000ன்றது இருக்குது. இவங்க திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த மாதம் 1000 ரூபா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது இதுன்னு. இன்னொன்று முதியோர்களுக்கு ஏதோ ஒரு சோலை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபான்னு போட்டு, அன்பு சோலை, அதுக்கு நான் கூட 100 கோடி நினச்சிட்டேன். 10 கோடி ரூபா 4-5 மாநகரம் பேர் போட்டிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த யூடியூப் அலுவலகம் நடத்துறதுக்கு கரண்ட்டு பில்லு இப்படின்னு கணக்கு வச்சாலே அன்பு சோலை இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? கலைஞர் டிவியில் தான் ஆதாரம் காட்டுங்க. ஆனால் நீங்கள் வரிசையாக மதுரை வாயிலேருந்து பூந்தமல்லி ஐரோட்லேருந்து பெங்களூர் ஹைவேலேருந்து எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்கீங்க, LED லைட்டு. அது ஒன்றுத்துக்குமே 5,000 ஆயிருக்கும், 10,000 ஆயிருக்கும் செலவு. அதனால் விளம்பரங்கள் தான் போய் சேருது.
மற்றபடி இப்போ கூட முகாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்சிக்கு கிட்ட ஆட்சி முடிய போது அடுத்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும், நம்ம திரும்ப அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக 45 மாநகராட்சி திட்டங்கள், பேரூராட்சி 43 திட்டங்கள் ஏதோ போட்டு பதாகைலாம் வச்சுருக்கிறாங்க. திருப்போணத்தில் குப்பையில் ஆற்றுல வந்து இதெல்லாம் பறக்குது. சரி பறந்துச்சுல, சரி பறந்து ஒரு அரசு திமுக காரங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. அது அரசு அதிகாரி யாராவது போய் ஆற்றுல போட்டிருப்பான். அவன் யார், சஸ்பெண்ட் பண்ணாங்களா, டிஸ்மிஸ் பண்ணாங்களா, வேறு ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு போட்டால் தானே அடுத்த அதிகாரிக்கு பயம் வரும். அது எடுக்கிறப்ப அந்த போலி டாக்குமெண்ட் கிடையாது, ஊருக்கே தெரியுது, எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு அரசு செய்யணும்னு வரப்போ முதலமைச்சர் நல்லதே நினச்சாலும் அந்த அரசு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ இங்கே வந்து எப்படின்னா பியூரோக்ராட்டிக், அரசு அதிகாரம் வேறு, அரசுன்றது திமுக குடும்பம், ஸ்டாலின் ஐயா அந்த விளம்பரம். இந்த பியூரோக்ராட்டிக் தான் போக்கில் அவன் என்னென்னமோ ஆற்றுல அள்ளி போடுறது, கோத்தில் அள்ளி போடுறது, கொலை செய்கிறது, ஜாதிய வன்கொடுமை, காவல்துறையில் இன்னி கூட ஏதோ ஒரு திமுக கவுன்சிலர் வந்து ஒருத்தரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அது ஒரு ஜாதி பிரச்சனை. இது நடவடிக்கை என்ன? சரி, இதாவது இன்னைக்கு பொன்முடி ஐயா வந்து பல தடவை எஸ்சியா அப்படின்லாம் பேசினார். அப்போ நடவடிக்கை என்ன? அதனால் இவங்க வந்து என்னென்னா உண்மையில நல்லது செஞ்சால் நம்ம பாராட்டலாம். இவங்க செய்யணும்னு நினச்சாலும் இவங்களுக்கு வந்து அந்த கோல் சொன்னார்ல, இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன்னு, அந்த கரத்துக்குள்ளே விரல் இருக்கா, அந்த விரல் இறுக்கி இருக்கா, அது முறுக்கி இருக்கான்றது சுத்தமாக இல்லை. இதுதான் உண்மை. முதல்வர் வந்து விளம்பர அரசியல் செய்கிறாரு அப்படின்றத பிரதான குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. இன்னொன்று, அந்த உங்களுடன் ஸ்டாலின் வந்து எப்படி நீட் கையெழுத்து வந்து பறக்க விடப்பட்டதோ அதே போல வைகை ஆற்றில் குப்பையாக போடப்பட்டது அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு. நடவடிக்கை இல்லை அப்படின்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படின்னா, அது எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் யார் முக்கியமான தப்பு பண்ணுறாங்களோ அதை நாங்கள் கேட்க மாட்டோம். ஏதாவது இந்த அரசில் ஏதாவது சந்து பகுந்தில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா போதும், பார்த்தீங்களா இதுதான் திமுக மால். ஆனால் ஒன்றிய அரசை பற்றி என்ன பண்ணாலும் சரி, ஒன்றிய அரசு எத்தனை ஆயிரம் கோடி விளம்பரத்துக்கு அறிவித்தாலும் அண்ணன் சீமான் பேச மாட்டார், அண்ணன் சீமான் ஆதரவாளர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் தமிழக அரசு அறிவித்தா மட்டும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. காரணம், இங்கே இருக்கக்கூடிய தத்துவம் போய் வெளியே சேர்ந்துடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய அறம் போய் வெளியே சேர்ந்துடக்கூடாது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியும் இதே தமிழ்நாட்டுல தானே நடந்தது. அவரும் அந்த விளம்பரத்துக்காக ஒருவர் கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, செஞ்சுட்டேனா, ரோடு போட்டாச்சா, மக்கள் நடக்கிறாங்களா, மேம்பாலம் கட்டியாச்சா, பயன்பாட்டுக்கு இருக்கா, அதை ஏன் விளம்பரப்படுத்தணும் கேள்வி கேட்டவர் அதே காமராஜர். அதே விளம்பரம் மட்டுமே பண்ணக்கூடாதுல்ல, அது சொல்றேன், கூடுதலாக பண்ணுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டு. இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல் ஒண்ணு இருக்கு. நீங்களும் ஒரு தொலைக்காட்சி டெக்னாலஜி இருக்குது. இப்போ ஒரு அரசு செய்யறத ஒரு சமூக வலைதளங்கள்ல நிலையான நம்ம கொண்டு போய் சேர்க்கலோம்னா அது யாருமே நிற்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிங்க, அப்டேட் பண்ணி அரசு அப்டேட் ஆனா மட்டும் அது குறைன்னா அது எப்படி எடுத்துக்கணும்? ஒன்று. ரெண்டாவது, உங்களுடன் ஸ்டாலினை பத்தி சொன்னாரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அறிவிக்கப்பட்ட திட்டம் கிடையாது, அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. அரசு அலுவலகங்கள்ல நீங்க சென்று அதன் பயனை அடைய முடியும். ஆனா முகாம் போட்டு எல்லாரும் ஒண்ணா வர வச்சு செய்வாங்க. தேர்தல் நேரத்தில் அதுல பயனடையக்கூடியவங்க நீங்களும் இருக்கலாம், இவரும் இருக்கலாம். அதை நீங்க சொல்லுகிற விதம், ஏற்கிறவர்கள் விதம், பயனடைந்தவர்களின் விதமும் இருக்கு. உங்களுக்கு அதை நகைப்பா திறந்தா நகைப்பு, ஆனா அதால பயனடைந்து இருந்திருப்பான்ல. 3 மாசம் 4 மாசம் நடையா நடந்தவன் ஒரே நாளில் ஒரே மணி நேரத்துல அவனுடைய பயன் அடைந்திருப்பான் பாருங்க. அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும்ல, அந்த புன்னகை வந்திருக்கும்ல. அந்த புன்னகை எங்கள் முதல்வருக்கும் போதும் நாங்க சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, அன்னைக்கு குப்பையில கொண்டு போய் போடுறாங்கன்னு அது நடைமுறை எப்படி நடந்ததுங்கிறத நீங்க பார்க்கணும். வருவாங்க, தங்களினுடைய கோரிக்கை வைப்பாங்க, வைக்கப்பட்ட அதே நேரத்துல அது ஸ்கேன் செய்யப்பட்டு அது உரிய அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும். அனுப்பின அதே நொடியே உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்துவிடும். அதுல இருந்து உங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா கிடையாது. அது கண்டனத்துக்குரியதுதான். அது விவாதிக்கப்பட வேண்டியதா. அரசு அதற்குரிய வழிமுறைகளை அறிவித்திருக்கிறது. அதற்குரிய குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு சொல்லி இருக்கிறது. வெளியே காட்ட மாட்டேன். ஏங்க, ஒரு விசாரணை நடத்தணுமா தேவையில்லைங்களாங்க? சரி, 4 நாள்ல காட்டுறாங்களான்னு பார்ப்போம். 4 நாளோ 40 நாளோ தமிழக அரசு அது காட்சி முடிஞ்சிருமே. நீங்க சொன்னது போல நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. அதே அலுவலகத்துல வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்கும், எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, எந்த அலுவலகம்னு நம்பர் இருக்கும், இதெல்லாம் எளிமையா கிடைக்கக்கூடியதுல இதற்கு இத்தனை நாட்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதான் இப்ப நம்மளும் ரொம்ப நாளா தேடுறோம் அண்ணன் பாஸ்போர்ட்டை, கிடைக்கல. அதே போலதான் இதுவும் குளத்துல கிடக்குது, தேடி கண்டுபிடிச்சிருவோம். இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா, திராவிட இயலாமைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 6 நூற்றாண்டா ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி இவங்க இருந்ததுனால பெருமையாக சொல்கிறாரு. 4 மாதம் அலைஞ்சி கிடைச்சது எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு. சரி, புகழ் போய் சேரட்டும், தப்பு இல்லை. அப்போ இவ்வளோ நாள் அலைய விட்டுட்டு தானே இருந்தீங்க ரேஷன் கார்டுக்கு, இவ்வளோ நாள் ஆதார் கார்டுக்கு அலைய விட்டுட்டு தானே இருந்தீங்க. முதியோர் பென்ஷனுக்கு எத்தனை முதியோர் நடக்க விட்டு கொண்டிருப்பீங்க. ஜெயலலிதா இருக்கிறப்போ ஒரு பாஸ் கொடுத்துச்சு அந்த அம்மா.
பஸ்ஸுக்கு டோக்கனு இப்பயும் அதான் கொடுக்குறாங்க. மகளிருக்கு இலவசமாக இருந்தாலும் தாத்தா போய் வாங்குறாங்க. வெறுங்காலோட போய் டிப்போவில் போய் அந்த டோக்கன் வாங்குறாங்க. அன்றைக்கி போகிற நடத்துனர் திட்டுறாரு, என்ன போன மாதம் டிக்கெட்டை கொடுக்குறாரு, அறிவில்லை உனக்கு, தாத்தா மாற்றி கொடுத்துட்டாரு டோக்கனை. அப்போ இந்த மாதிரி யதார்த்த சிக்கல்கள். முதியோர் பென்ஷன் இன்றைக்கி இப்போ இவரே கூட்டிகிட்டு போவோம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஒரு பாட்டியை, எப்பா என் பையன் எனக்கு கவனிக்கிறது இல்லைப்பா, நான் ரோட்டில் விட்டான்ப்பா, போனால் பையன் இருக்குன்னு தரமாட்டேன்றாங்கப்பா. கொடுக்குறது 1200 ஓவா. வடிவேல் சொல்கிற மாதிரி ஓவா. ஆந்திராவில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 6000 ரூபா. அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய குறைபாடுகளுக்கு ஈடாக மனநலம் குன்றிய பிறந்த குழந்தைகளுக்கு 15000 வரைக்கும் கொடுக்குறான். அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த குழந்தைகள், இந்த பாதிக்கப்பட்டவர்கள், முதியோர்கள், இயலாமையில் இருக்கவங்களாம் கொஞ்சம் குடும்பம் கவனிக்கும். வருமானம் வருது இல்லை. இங்கே 1000 ரூபா கொடுத்து இந்த இதுக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 200 ரூபாய்க்கு கேபினெட் மினிஸ்ட்ரி மீட்டிங் வேறு, 200 ரூபா ஏற்றி கொடுக்குறதுக்கு. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு சப்சிடி கொடு. ஒரு மணி இந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், நான் குடம் கொடுக்குறேன், தேர்தலுக்கு இது பண்ணுறேன்லாம் வேணாம். இந்த மாதிரி பலவீனமான மக்களை அவங்கள நம்ம சேர்த்து நம்ம ஓட்டத்தோடு சேர்த்து கொண்டு போகணும். அப்போ அது சமூக நீதியான அரசு. இப்போ இது உண்மையாலே சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம 3 பேரும் எடுத்துப்போமே சவால். ஒரு முதியோருக்கோ இல்லை ஒரு கைம்பெண் பென்ஷனுக்கோ நம்ம தெருவா அலையணும். அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் முகாம் போட்டு தாசில்தார் ஆறு அந்த இந்த எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்கிறோம், வந்து கையெழுத்து வாங்கிட்டு போங்க. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவன் தனியாக போயிடுவான். மக்கள் அலைகிறார்கள், அரசு மக்களை அல்லோலப்பட வைக்குது அப்படின்றதா பிரதான அதுக்கான எடுத்துக்காட்டு இந்த முகாம் போட வேண்டிய அவசியம். சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையா இல்லையா? முதல்ல அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க, இப்ப இருக்கிற நடைமுறை சிக்கலை புரிந்து கொண்டுதான். உண்மையா இல்லையான்னா இப்ப நீங்க இப்ப இந்த ஆட்சி நல்லதா இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, மக்கள் அவதிப்படுறதை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த உணர்வு இருந்ததுனால தானே இந்த திட்டம் கொண்டு வரோம். அப்ப முகாம் அப்பயே தொடர்ச்சியா போடணும், வெறும் எலெக்ஷனுக்காக மட்டும் போடக்கூடாது. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி போடக்கூடாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்கோம். இப்ப இந்த 4 ஆண்டு ஆட்சி நடத்தி இருக்குது, என்னென்ன சிக்கல்னு இருக்குன்னு கொண்டு வராங்க. சிக்கல் இருக்கும்போது முதன்மையான சிக்கல் இதுவாக இருக்குது. இதை முன்முயற்சியாக இப்போ எடுத்து பார்க்குறோம். மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், அதை தூக்கத்துலேருந்தே செய்ய போகிறோம். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் ஒன்று சொன்னார், மாற்றுத்திறனாளிகளை கைவிட்டுட்டாங்க, சமூக நீதி அரசனா இதுன்னு. அண்ணனுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன், இந்திய ஒன்றிய அரசியல் வரலாற்றில் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாற்றுத்திறனாளிக்கு தனி ஆணையத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாற்றுத்திறனாளியில் அவன் ஊனமுற்றவன் கிடையாது, ஊனமுற்றவன் சொல் கூட கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்றுத்திறனாளி என்கிற பெயரை கொண்டு வந்து அரசு ஆவணங்களில் கூட ஊனமுற்றவர் என்கிற சொல் இருக்கக்கூடாது என்ற சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிக்கு தனி ஆணையத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று அந்த ஆணையத்தின் மூலமாக நீங்கள் சுயதொழில் தொடங்க முடியும், படிப்பதற்கு நீங்கள் அதில் வட்டியில்லா கடனை பெற முடியும் என்கிற சூழலை உருவாக்கி தந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக கொஞ்சம் உண்மையா 6 உண்மையா இருக்கட்டும், எப்ப செய்தாலும் நண்பன் மக்களுக்கு போய் செய்தாங்கிறதான் பார்க்கும். ஒட்டுமொத்த வரலாறையும் எடுத்து பார்க்கணும். நீங்க இந்தியாவே செய்யல, தமிழ்நாடு செய்திருக்கிறதுங்கிறதான் பார்க்கணும். 6 மாசமா 4 மாசமா அப்படிங்கிற கணக்கு இங்க எடுபடாது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட தேர்தல் வியூகம் இப்ப 30,000 பேர் மக்கள் பிரதிநிதியா மாற போறாங்க. அப்ப இது தேர்தலுக்காக நடத்துதுன்னா தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல, இப்ப கருணாநிதி 75 ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாற்றுல மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதி ஆக முடியலங்க. கிட்டத்தட்ட 33 பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, நகராட்சி உறுப்பினர்களாக, மாநகராட்சி அறிவிச்சிருக்கிறாங்க, கொண்டு வர போறாங்க. இப்ப மாற்றுத்திறனாளிகள் மேல அக்கறை இல்லாம இப்ப இது இல்ல பென்ஷன் இல்ல இங்க ஒண்ணு வேணாங்க ரிப்பன் பில்டிங் வாசல், தலைமை செயலகம் மாதத்துக்கு 2 தடவை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் பண்ணி அவங்கள குண்டு கட்டாக கைது பண்ணுற வழக்கம் இருக்குது. ஐயா சொன்னதில் ஒன்று ஏற்றுக்கிறேன். கலைஞர் ஐயா, கருணாநிதி ஐயா இருக்கிறப்ப இந்த டேர்ம்ஸ் எப்படின்னா, விதவைன்ற வார்த்தை இல்லாமல் கைம்பெண், திருநங்கை, இப்போ மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றோர், அதுக்கு பாராட்டு வார்த்தை ஜாலம், நல்ல வார்த்தை மதிக்கிறோம், அது வேற பேர் தான் கொண்டு வந்தாங்க. கருணாநிதி ஐயா இருக்கிறப்ப கடைசி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கு வாரிய அமைத்த கலைஞருக்கு பாராட்டு விழா, இந்தியாவிலேயே முதல் முறையாக நடிகர் சங்கம் பாராட்டு விழாவாக வச்சுட்டு இருந்தாங்களா கடைசி காலத்தில். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே வந்தாங்கன்னா இன்றைக்கி தெரு இறங்கி போராட்டாங்க. எல்லாத்துலேயும் நிதி இல்லைங்க, சும்மா பேருக்கு. திருநங்கைக்குன்னா எத்தனை திருநங்கை இன்றைக்கி முன்னேறி இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேருக்கு எதுக்கு படித்த பட்டதாரி, எம்ஏ டிகிரி வாங்கினவங்களாம் ரோட்டில் நின்றுட்டு கண்ணு தெரியாதவங்க அவங்களாம் ஏன் ரோட்டில் நின்று கற்றுருக்காங்க, அவங்களையும் அடிக்கிற, போலீஸை விட்டு ஏன் அடிக்கிற, வாரியம் இருந்தால் அவங்க அது மூலமாக வேலை வாய்ப்பு வாங்கியிருக்கணும்ல. பெயர் அளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகளாக மாற்றினது கருணாநிதி ஐயா ஏற்றுக்கிறோம். அதே போல் பெயர் அளவுக்கு இந்த பேர் நம்மளுக்கு ஒரு கிரெடிட் வந்துடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய, கிராஸ் ரூட் லெவலில் தர இறங்கி ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் இன்னும் கூட பாருங்கள், இன்னும் 2 வாரத்தில் கூட பாருங்கள், ஏதாவது போராட்டம் நடக்கும்.
மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடக்கும் எல்லாம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் தான் நடந்தது, ஒரு மாதம் தான் ஆகுது. நீங்கள் இப்போ கூட இணையத்தை பார்த்தீங்கன்னா பென்ஷன் எடுத்துப்போமே. அப்ப நான் கேட்டது பென்ஷன் கேட்டேன். 33,000 மக்கள் பிரதிநிதிகள் வரப்போறாங்கன்னு சொல்லி மக்கள் பிரதிநிதி வரட்டும். நடத்துனது பென்ஷன் மாற்றுத்திறனாளிகள் சோர்றாக கூடி போச்சு. அவர்கள் அந்த அமைப்பு தான் போகுது. மாற்றுத்திறனாளி தங்கள் கோரிக்கை எதன் மூலமா வைப்பாங்க, ஒன்றிணைந்து தங்களினுடைய ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு மூலமா அரசுக்கு அறிவிப்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அதில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே அண்ணன் தீபக் தான், அதே மாற்றுத்திறனாளியினுடைய முகமாக நின்ற அவர் தான் இன்னைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக இதே வள்ளூர் கோட்டத்துல முதல்வரை கட்டி அணைச்சி எங்க வாழ்க்கையில ஒளியேற்றிருக்கீங்கன்னு சொன்ன போது அது அவர் பின்னாடி 1000 பேர் அதே தீபக் அண்ணன் கிட்ட போய் இல்ல அதே தீபக் அண்ணன் கருணாநிதி ஐயா பாராட்டுல வைக்கிறப்ப கனிமொழி அக்கா காசு கேட்டாங்களா இல்லை, இது வெளிப்படையான அரசியல் இல்லை, எங்க அப்பா பாராட்டுல வைங்க, ஒரு ரூபாய் செலவு பண்ணி நாங்க நடத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே தீபக் அண்ணன் கிட்ட போய் கேளுங்க. ஆதாரமற்ற குற்றம் பறந்து போகுங்க. உண்மையான வரலாறு தான். கருணாநிதி ஐயா பாராட்டு விழா வைக்கிறப்ப பாராட்டு விழான்னு எங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தான் கடவுள் அப்படிலாம் பாராட்டினாங்க. ஆனா பிறகு ஜாகிங் போறப்பலாம் ஓடி வந்து அப்படி எல்லாம் கிடையாது, அது வந்து செட்டிங் குரூப் அப்படின்னு. இது உண்மையா? அதாவது யாரு கேக்குறாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொல்றவரு, அந்த மக்கள் எப்படி தமிழ்நாட்டில் வாழ்றான்னு சொல்றவரு, அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்து அந்த சமூகத்தில இருந்து இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3000 இன்ஜினியர் உருவாக்குறான், 300 டாக்டர் உருவாக்குற அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இன்னைக்கு போராடுறீங்களா? இவங்களே தான் சொல்றாங்க அங்க ஒரு ரூபாய் இங்க ஒரு ரூபாய். பாருங்க அவங்களுக்கு எப்படி நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? ஆந்திராவில இருந்து வந்தவங்களுக்கு ஏன் இங்க இருந்து கொடுக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். ரெண்டாவது எங்களுடைய நோக்கம் அவளை அதே வேலையில வைக்கணுங்கிறது கிடையாது. அதே வேலையில வைக்கணும் புரியல. இப்ப துப்புரவு பணியாளர்கள் அவங்க பையனும் துப்புரவு பணியாளரா ஆயிடுவாங்கன்னு சொல்லுங்க. திரும்ப அவர்கள் சொல்றது நீங்க ஏற்கிறீங்களா? பணி நிரந்தரம் கேள்வி வைக்கிறீங்கன்னா அந்த தலைமுறை எப்படிங்க மாறும்? ஏன் மாறல? இல்ல அவங்க பையனை அவங்க படிக்க வச்சு அடுத்த ஒரு பணி நிரந்தரம்னு ஒண்ணு இருக்குதுன்னா இயல்பா மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஏன் டாக்டர் கல்யாணம் பண்றானுங்க? டாக்டருக்கு எல்லாம் பணி நிரந்தரம் கொடுக்காதீங்க. இங்கே ஐபிஎஸ் இன்னைக்கு சைலேந்திர பாபு போட்டிருக்கிறாரு 2 ஐபிஎஸ்க்கு கல்யாணம். ஏன் ஐபிஎஸ் கல்யாணம் பண்ணுறான்? ஐபிஎஸ் படித்தவங்களுக்குலாம் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க. இது நக்கலா இல்லை? இல்லை நானே கேட்குறேன். பி அல்றவன் பி தான் அல்லணும், அல்லக்கூடாது. இது சொல்ல ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆக்கியூபேஷனல் அசார்ட்ஸ். வேலையின் நிமித்தமாக அந்த உடலில் ஏற்படுற நோய்கள் நியாயமானதுங்க. அவ்வளோ நல்லவங்க திருமாவளவன் இவங்கெல்லாம் நல்லவங்க. அப்போ இபி அந்த மரம் ஏறுறவன் அதெல்லாம் ஆக்கியூபேஷனல் அசார்ட்ஸ் இல்லையா? நக்கலா இருக்கா உங்களுக்கு? 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவனை போயிட்டு 16,000 ரூபா சம்பளத்துக்கு கான்ட்ராக்ட்ல போய் வேலை பாடுறா, அவன் முடிஞ்சா வச்சிருப்பான், மெசேஜ் அனுப்புனா அவனை வேலையோட தூக்குவான்றது வந்து ஒரு வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பின்மை போது. சரி அவங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கொடுப்பீங்க? சரி குப்பாடுறது வேணாம்ப்பா, அவங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கொடுப்பீங்க? இது வந்து ரொம்ப கேவலமான வார்த்தை. திருமாவளவன் சொன்னது இவங்க சொல்றதும் நிரந்தரப்படுத்தக்கூடாது. எந்த வேலையும் நிரந்தரப்படுத்தாத. அப்ப அரசு பணி எந்த வேலையும் நிரந்தரப்படுத்தாது, அரசு பணியாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு ஐடியாலஜிக்குள்ள வரோம். ஒன்றிய அரசு கொண்டு வருது. இப்போ நீங்க கேட்குற எல்லா சொல்றது எல்லாமே ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு கனிமொழி அக்கா வாங்கிட்டாங்க. ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு வாங்கிட்டோம். ஆனா சீமான் தான் எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு வாங்கிட்டோம். ஒன்றிய அரசு சொல்றதை செய்யறோம். அதுதானே சொல்றாரு. இப்போ நான் கேள்வி வைக்கிறேன், அந்த கேள்விக்கு அவர் இடத்துல நான் நியாயமான பதில் எதிர்பார்க்கிறேன். அவங்க அண்ணனும் அதுக்கு பதில் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரோம். ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரும்போது என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும்னு ஒரு கிரைட்டீரியா வரும்போது அதில் எதையெல்லாம் செயல்படுத்தணும்னு ஒன்றிய அரசு கிட்டத்தில் நம்ம கையெழுத்து போடுறோம். அதில் ஒன்று தான் இங்கே ஒரு ஒன்றிய அரசின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திட்ட தூய்மை பணியை ஒப்படைக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதே நிறுவனம் ஆந்திராவிலையும் இருக்குது, அதே நிறுவனம் குஜராத்திலையும் இருக்குது, அதே நிறுவனம் ஒடிசாவிலையும் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலாம் இது போன்ற இந்திய ஒன்றிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களை வைத்து செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கு. இப்போ தனியாரிடம் கொடுத்துட்டு இவங்களுக்கும் பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும், ஆனால் இவர்களையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 100% இவர்களை பயன்படுத்திக் கொடுங்க என்று மாநகராட்சி உத்தரவாதம் கொடுத்தாங்க. இது பொய் வாக்குறுதி எப்படிங்க? நாங்க ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரோம். நீங்க சொல்றீங்க தனியார் நிறுவனம் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள்
11 அவர் மண்டலம் செஞ்சது அப்படியே செய்வாங்க. மாத்திட்டாரு. இவங்க வந்து 5 மண்டலம் தான் மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. சோ வந்து அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்க பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியை பிடித்தது. அப்ப இன்னைக்கு அவங்களும் பல்ட்டி அடித்தா அந்த மக்கள் பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அது அப்படியே சொல்லிருக்கலாம் அவங்க கிட்ட. மக்களினுடைய வாழ்வாதார சரி, இது வளர்ச்சிக்கு நீட் ரகசியம் மாதிரியே இருக்கா இல்லையா? நீட்டுக்கு நான் வந்து வழி சொல்லுவேன் ரகசியம் இருக்குன்னுட்டு கடைசியில அது வந்து ஒன்றிய அரசால பண்ணாதான் முடியும்னு எப்படி உதயநிதி கை விரிச்சாரோ அதே நிலைமை இருக்கா இல்லையா? ஐயா சொல்றத பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னதை சொல்லிட்டீங்க. இப்போ கனிமொழி அக்கா போய் கேட்டு வாங்கினாங்கன்னா கனிமொழி அக்கா போய் கேட்டு வாங்கினதெல்லாம் என்ன பிரச்சனையில் வரும்? அது காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வருமாங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் அது இருக்காங்கிறது ஒன்று இருக்குது. நான் எதை கோரிக்கையாக வைக்க முடியும்? என் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட இருக்கிறத நான் அதை மாற்றிக்கிட முடியும்னா அதை போய் நான் கோரிக்கையை வைக்கலாம். ஒன்றிய அரசின் பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியில் நான் போய் மாற்றி தான் ஆகணும், போராடத்தான் முடியும். சட்டத்துக்கு எதிராக நான் குரல் கொடுக்க தான் முடியும். என்னோட கைகோர்த்துவான்னு ஒட்டுமொத்த மாநிலங்களையும் நான் கைகோர்த்துவான்னு கேட்க முடியும். அதை திமுக அரசு செய்திருக்கிறதா இல்லையா? அந்த போராட்டம் தான் ரகசியமா? இல்லை, நாங்கள் செய்திருக்கிறோமா இல்லையாங்க? அதை நோக்கி வைத்திருக்கிறோமா இல்லையா? இப்போ இந்த குரல், இப்போ அந்த போராட்டம் தான் ரகசியமானு கேட்குறீங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இதே குரல் எழும்பிய போது, இந்திய எதிர்ப்புக்கு எழுந்த போது என்ன சொன்னீங்க? தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எழுதுறது, ராஜஸ்தானில் எழுது. இன்னைக்கு ராஜஸ்தானி கலைஞரின் படத்தை பிடித்துட்டு பேசுறான். ராஜஸ்தானி போராடுகிறான், அங்க இருக்கிற மகாராஷ்டிராக்காரன் போடுறாங்க. இந்திய எதிர்ப்பு போராடலங்கிறாங்களா? அங்க இருக்கிறவங்க பிடிக்க வேண்டியதானே வேற படத்தை? இவங்க சொல்ற தமிழ் பேச வேண்டியதுதானே? நீங்க பேச வேண்டியதுதானே? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல யாரு போராடினாங்க சொல்லுங்க. கருணாநிதி ஐயா போராடினாரா? யாரு போராடினது? யாரு கருணாநிதி ஐயா போராடினாரா? எங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல பேசினது அரசினுடைய சாட்சியம் ஏத்துப்பீங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை சுற்றுலா தலங்கள், எத்தனை பேருந்து நிலையங்கள், எத்தனை ரயில் நிலையங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட போராளிகள் பேர்ல, தியாகிகள் பேர்ல, ஈகிகள் பேர்ல இருக்கு? போராடலங்கிறாரு. எத்தனை பேர்ல இருக்கு? அடுத்தது போராடு எத்தனை பேர்ல இருக்குங்க இந்திய எதிர்ப்பு போராளிகள் பேரு? தமிழ்நாட்டில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சுற்றுலா தலங்கள், மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தெரியும். இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், பெரியார் பஸ் ஸ்டாப்பு, தஞ்சாவூர் போனாலும் அதே தான் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாப்பு, கருணாநிதி பஸ் ஸ்டாப்பு, அண்ணா பஸ் ஸ்டாப்பு, இவங்க பேர் தான் இருக்கு இந்திய எதிர்ப்பு போராளிகள். தாளமுத்து நடராசன் ஒரே ஒரு பில்டிங், பாலடைஞ்ச பில்டிங், அது எவனுக்குமே தெரியாது. பல இடங்கள்ல சாலைக்கு அவங்க பேர் வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய மரபுரிமையை சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்குவதற்கு அவங்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. எதையுமே பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த மேம்பாலத்துக்கு பேர் வச்சியா, இந்த இதுக்கு பேர் வச்சியா? பெரம்பூர்ல இருக்கிறதுக்கு முரசொலி மரம் மேம்பாலம், முரசொலி மரம் ஒரு அமைச்சர் வந்தார், கருணாநிதியோட மருமகனா, அவ்வளவுதான். அவருக்கெல்லாம் மேம்பாலத்துல பேர் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். அது எல்லா இடத்துலையும் ஒரே பேரையும் வைக்கிறீங்க. எடப்பாடி அதே தப்பு தான் பண்ணாரு. சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பேர், கோயம்பேடுக்கு எம்ஜிஆர் பேர். சரியா? அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இவங்க தலைவர்கள், இவங்க இதை மட்டும் தான் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு புரிதல் எங்கேயும் பார்க்கல. விவாதத்தினோட மத்தியில் என்னங்கிறாரு, எல்லா இடத்துலையும் உங்க பேர் வைக்கிறீங்க. இப்ப திருப்பியும் கடைசியில வந்து ஏன் இந்த பேரை வைக்கலன்னு கேக்குறீங்க. அப்ப அது முரண்னா இதுவும் முரண். அது ஏற்கிறதுனா இதையும் ஏற்குங்க, அவ்வளவுதான். உங்க பேர் தானே வைக்கிறீங்க, உங்க ஆளுங்க பேர் தானே வைக்கிறீங்க. அதான் சொல்றேன். அரசியல் அம்மா உணவகம்னு பேர், சரியா? ஜெயலலிதா வச்சாங்க அந்த அம்மா. இவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், 5 அம்மா உணவகம்னு வச்சு சோறு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அதை நாசம் பண்ணாங்க பாருங்க. மேயர் என்ன சொன்னிச்சு, அந்த அம்மா காசு இல்லை, பட்ஜெட் இல்லைன்னு. அந்த அம்மா கொண்டு வந்த திட்டம்ன்றதுக்காக 4 பேர் 5 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு சோறு தின்னுட்டு இருந்தான். அது ஜெயலலிதா பாராட்டலை. ஏதோ நல்ல திட்டம். இன்னைக்கு முதலாளித்துவ உலகத்துல ஏதோ பிச்சைக்காரன், உழைப்பாளி, கடை நிலையில் இருக்கிறவங்க சாப்பிட்ற திட்டம். அது எங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாம மாட்டீங்க. இன்னைக்கு எங்க அம்மா உணவகத்துல நான்லாம் வள்ளுவர் படத்துல கீரை சோறு சாப்பிடுறேன், நிறைய இடத்துல சாப்பிடுறேன். ஒரே ஒரு ஆதாரத்தை கட்ட சொல்லுங்க. எத்தனை இடங்கள்ல ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு மூடப்பட்டிருக்கு. சாம்பார் இல்ல கேட்டா இட்லி தானே கேட்டீங்க அப்படின்ற. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அம்மா உணவகத்துல சாப்பாடு இழுத்து மூடிட்டாங்க. ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இட்லி வச்சிருக்காங்கங்கறீங்க, சாம்பார் வச்சிருக்காங்க. நடைபெறல அப்படின்றது குறைபாடுகளாக இருக்கு. அதாவது சுத்தமா மூடிடுச்சு திமுக அரசுன்னு சொல்லப்படல. இருக்கக்கூடிய இடங்கள்ல குறைபாடுகள் இருக்கு, பேருக்கு இயங்குகிறது அப்படின்றாங்க. குறைபாடுகள் இருந்தா களையப்படணும். கருணாநிதி ஐயா அம்மா பேரை போட்டா நடத்திருந்தா கூட பெருமையா இருந்திருக்கும். சரி, மக்கள் நல்லது போய் சேருது, அதை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டம் ஜெயலலிதா செஞ்சதுல இது கடைசி புண்ணியம். அந்த மாதிரி சாகிறப்ப இந்த சோத்துக்காக சரி மக்கள் கஷ்டப்படுறானே, தண்ணி பாட்டில் எல்லாமே விலைவாசி எல்லாம் முதலாளித்துவத்தில் ஒரு சின்ன அண்ணன் இன்னொன்று சொன்னார், கையெழுத்து போட்டுட்டோம், கையெழுத்தில் வந்து இந்த சிட்டி இப்படி இருக்கணும், முதலாளித்துவ வாழ்க்கை. சரி, முதலாளித்துவ கம்பெனி
கூட்டணி கட்சின்னு ரெண்டு இருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சின்னு. அவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் ஒன்றுமே அறியாமல் 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு 12 மணி நேரம் வேலை வாய்ப்புன்னு மாற்றி சொன்னோம், திடீர்னு தூங்கி எந்திரிச்சாங்க பாருங்க கம்யூனிஸ்ட். ஏன்டா அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்டு இறக்கி விட்டாங்க. அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க ஊருக்காக்கு தொட்டுக்காம கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் அப்போ அந்த 12 மணி நேரம் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரா இல்லையா முதல்வர்? அறிவிச்ச உடனே இவங்க அப்பதான் எந்திரிச்சாங்க கம்யூனிஸ்ட் வீடு வந்த மாதிரி. ஏன்டா எங்களை கேட்காம கொள்ள என்னமோ பண்ணிட்டேன்னு நல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது போல இந்த திட்டங்களுக்கு கையெழுத்து போடுறப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம கூட கூட்டணியில் இருக்கு. பொது உடைமை சிந்தனைன்னா என்ன, என் பேர் ஸ்டாலின், கியூபாவை போய் காப்பாற்றுவோம், கியூபாவை சேவை பண்ணுவோம், அது அப்புறம் சரியா இதை செஞ்சுட்டு அப்புறம் பெருமை பீத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு முதல்வரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க. அதன் மூலமாக தங்கள் தரத்தை மோடி தான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் என்ன பண்ணுவானா, அவங்க தரத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவானா, மோடியை திட்டினா என்ன பண்ணுவான், கம்யூனிஸ்ட் தோழர்களோட இல்ல சொல்லிடுறேன், ஆர்எஸ்எஸ் காரன் மோடியை திட்டினா என்ன பண்ணுவான். எப்படி நீங்க ஒரு நாட்டை திட்டுறீங்க, ஒரு பிரதமரை எப்படி திட்டுறீங்க, மோடி கிட்ட இருக்க குறைய சொல்றோம்ப்பா, அவர் ஒன் ஆஃப் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் குறைய சொல்றோம் போனா உடனே அவங்க ஆர்எஸ்எஸ் காரன் எல்லாருமே பாருங்க எந்த ஊடகத்துல அதே மாதிரி நம்ம குறைய தான் சொல்றோம். உடனே முதல்வரத்துக்காரன்னு அவர் வந்து அதாவது சிம்டம்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க. அவருடைய வெளிப்பாடு நல்லா தெரிஞ்சு வச்சு அவர் சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் சொல்லுது, அதை நாங்க அதே விதத்தை நாங்க பயன்படுத்துறோம்னு அவர் சொல்றாரு. நீங்க பயன்படுத்துறீங்க, அவங்களுடைய தாய் கடல் என்ன சொல்லுது அதை அவங்க செய்யறாங்க. பயன்படுத்துறீங்க. மோடியை திட்டினா மோடியை திட்டினா நாட்டை திட்டுறோம், ஸ்டாலினை திட்டினா பாராட்டுகள் வாழ்த்துக்கள், அது அவங்க சொல்றபடி மோடியை திட்டினா அவங்க சொல்றபடி இவங்களும் பேசட்டும். அவங்க கொடுக்கணும். இப்போ கம்யூனிஸ்டுகளோட ஒன்றிணைவு இல்லைங்கிறீங்க. இன்று வரை ஒவ்வொரு அந்த அரசு அதாவது புதிய ஆட்சி கூட்டணி அமைக்கின்ற போதும் முதல்வர் ஒவ்வொரு மேடையிலும் கம்யூனிஸ்ட் மேடையில் சொல்றது ஒன்று, எந்த நேரத்திலும் கம்யூனிஸ்டுகளிலிருந்து விலகி செல்லுகிற ஒரு முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்காதுங்கிறாங்க. இந்த அளவு உறுதித்தன்மையோடு ஒரு சமூக நீதி அரசை நிலைநாட்ட வேண்டும்னா அங்கு போராடுகிற கம்யூனிஸ்ட் பக்கங்களும் நிற்கணும், விடுதலை சிறுத்தைகளும் அதில் இருக்கணுங்கிறத முக்கியத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலும் கூட கம்யூனிஸ்டுகள் எங்க பக்கம் நிக்கிறாங்க. எங்களுக்கு மட்டுமா பணம் கொடுத்தாங்க, விசிகாவுக்கு பணம் கொடுத்தாங்க, வெளிப்படையா பேசுறாங்களே கூட்டணி கட்சி தலைவர்கள். இதெல்லாம் தவறா? அதாவது முறையா தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி எவ்வளவு செலவு செய்யலாம்னு சொல்லுது. நாங்க கொண்டு போய் அண்ணனை போல ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு வந்து உள்ள வச்சுக்கல, அண்ணனை போல வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து பதுக்கி வச்சுக்கல. நாங்கள் முறையாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்கு. அண்ணன் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அந்த அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கூட அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரை வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. நான் அதே தான் கேட்கிறேன், நீங்க கட்சி நடத்துறீங்க, இது வரைக்கும் உங்க கனிமொழி கிட்ட சொல்லி கனிமொழி கிட்ட வாங்குறீங்க, எப்படி இப்படி செழிப்பா இருக்கீங்க, ஐயா சொல்றது சரி, ஒருத்தர் ஐயா சொல்றது சரி, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் தூய்மையானவன் என்பதை மக்கள் சொல்றேன் இல்ல ஐயா சொல்றது சரி, பேசிருக்கீங்களா? நாளைக்கு காசு வாங்கலன்னு சொல்லுவீங்களா? நாளைக்கு உங்க மாநில காசு வாங்கலன்னு சொல்லுவீங்களா? நாளைக்கு உங்க மாநில அரசு ஒரு ரைடு கொடுங்க, தைரியம் இருக்குல்ல, தெம்பு இருக்குல்ல, ஒன்றிய அரசு வேணாம், அவன் வரமாட்டான் பயந்தாங்குழி போய், இவங்க தைரியமான ஆள் தானே, சீமான் வீட்டுக்கு ரேடு கொடுங்க, நாம் தமிழர் கட்சி அளவுக்கு ரேடு கொடுங்க, கணக்கெடுங்க. எங்க உதயநிதி வீட்டுக்கு நாய்க்கு வாங்குற பிஸ்கட்டை விடுவாங்க, எங்களுக்கு காசு அதிகமா இருக்கு, இதான் உண்மை. கணக்கு வழக்கு திருடுறோம் கணக்கு வழக்கு காட்டலை அப்படின்னா இன்னுமாடா கண்டுபிடிக்காம இருப்பீங்க? கண்டவனை விட்டு யாரையா விட்டு என்னமோ ஏழரை உண்டாக்குறப்ப இன்னுமா கண்டுபிடிக்காம உட்காந்துட்டு சீமான் திருடன் கணக்கு உங்க கலைஞர் டிவி இருக்கு, சன் டிவி இருக்கு, உங்க கூட்டணி தொலைக்காட்சிகள் வந்து இன்னும் படம் பிடிக்காம இருக்கிறீங்களா? அதனால திரள் நிதியை பத்தி பேச கருணாநிதி கட்சிக்கு உரிமை இல்லை. அவரும் தொடக்கத்தில் உண்டியல் கொடுக்கணும். எல்லாரும் திரள் நிதின்றது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு காந்தி பண்ணது, நேதாஜி பண்ணது, போராளிகள் எல்லாருமே திறன் நிதிகள் நாடே வாழுது. எல்லாம் முறையாக பதிவு செஞ்சாங்க, முறையா செலவு கணக்கு. முறையிலன்னா நீங்க அதிகாரத்தை வெட்டியா இருக்கிறீங்க. முறையா செலவு கணக்கு வந்து ரேட் விட்டு பாருங்க, பயந்தாங்குழியா ஏன் இருக்கிறீங்க? முறையா கணக்கு காட்டுறீங்கன்னா எப்படி? முறையா வந்து அப்ப விசாரணை பண்ணுங்க. அமைச்சர்கள் மீது ஊழல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? ஊழல்ல வந்து அமைச்சர்கள் வந்து எத்தனை ரூபாய் நீங்க எடுத்துட்டு போனீங்க? டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் அதாவது யாராவது டெல்லிக்கு போயிடுறாங்க அப்படின்றதுதான். அதாவது வீட்டு கீழே வந்து நான் சாப்பாடு சமைக்கிறேன், மேல காக்கா இருந்தா நீ காக்கா தான் சமைக்கிறேங்கிறது எப்படி முட்டாள்தனமோ அது போலதான் ஒரு எம்பி இவங்களுக்கு வேலை தொழில் கிடையாது.
இங்க சுத்தனமா 4 இடத்துல பேசணுமா போய் உட்காந்தோமா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு அப்படி கிடையாது. மக்கள் கட்டிங்க, கட்ட பிரச்சனையா பஞ்சாயத்து எல்லாம் மக்கள் பிரச்சனை போய் பேச வேண்டிய தேவை இருக்கு. கவின் வீட்டுக்கு ஏன் போல? தேவை இருக்கு. கவின் வீட்டுக்கு ஏன் போல? மக்கள் பிரச்சனை தானே, ஏன் போல?